ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் ஃப்ரெட்டி. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஹிந்தி லாங்குவேஜ் சைக்காலஜிக்கல் த்ரில்லர். ஃப்ரெட்டிங்கிற நம்ம ஹீரோ ஒரு இன்ட்ரோவர்ட்டான டென்டிஸ்டாக இருக்கா. பட் அவனுக்குன்னு கல்யாணம் பண்ணிக்கிறது எந்த ஒரு பொண்ணு கிடைக்க முடிக்குது. இப்போ வேறு வயசு 28 ஆயிடுச்சு. ஏதாவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தினமும் ஒரு பொண்ணை பார்த்துட்டே தான் இருக்கான். அப்படி ஒரு நாள் நம்ம ஹீரோனை பார்க்க ஆரம்பிக்கிறான். ஹீரோனை பார்த்ததுக்கப்புறம் இவ வாழ்க்கை எப்படி தலையில மாறி போகுது, நம்ம அடுத்தடுத்து நினச்சி பார்க்கவே முடியாத அளவுக்கு இந்த கதையில் வந்து சம்பவங்கள் என்ன, இதை சொல்கிற ஒரு படம் தான் ஃப்ரெட்டி. ஸ்டார்டிங்கில் இந்த படம் பார்க்குறப்ப ரொம்பவும் காமாக நார்மலாக போகிற மாதிரி இருக்கும். பட் சடனாக 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த படத்தோட ஜானரே மாற ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம சப்ரஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. சரி, இப்போ வாங்க ஃப்ரெட்டிங்கிற இந்த கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கே நம்ம ஹீரோனை ஃப்ரெட்டி ஆரம்பிக்கிறேங்க. இவனுக்கு இப்போ 28 வயசு ஆயிடுச்சு. இவன் ஒரு இன்ட்ரோவர்ட்டான டென்டிஸ்ட்டு. ஆள் பார்க்க அழகாக இருக்கான், நல்லா சம்பாதிக்கிறான். பட் இவனோட கேரக்டர்னாலேயே நிறைய பொண்ணுங்களுக்கு பிடிக்க முடிக்குது. எதுவும் பேசாமல் அமைதியாகவே இருப்பான். இதனால் நம்ம இயற்கை இப்போ வரைக்கும் கல்யாணமாகாமல் இருக்குது. சரி, நிறைய வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு மேட்ரிமோனிலாம் போட்டு பார்த்துருப்பான். நிறைய பொண்ணுங்க அடிக்கடி இவனை கூப்பிட்டே இருப்பாங்க. இவனும் ஒரு காஃபி ஷாப் போயிட்டே இருப்பான். அந்த மாதிரி தான் படத்தோட ஸ்டார்டிங்காக ஒரு காஃபி ஷாப் போகிறான். இவனை பார்க்குறதுக்கு ஒரு பொண்ணு வந்திருக்கு. 2 பேரும் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் பேசணும்ல. பட் நம்ம ஹீரோக்கு அந்த பொண்ணை பார்க்க கூட தைரியம் இல்லை. தலையை பார்க்காம குனிஞ்சு நின்று அந்த பொண்ணோட செயினை பார்த்துட்டு இருப்பான். பட் அந்த பொண்ணு என்ன நினச்சிக்கிறான்னா, இவன் வேற எங்கேயும் தப்பாக பார்க்க நினச்சிக்கும். இதனால கொஞ்ச நேரம் கூட அங்கே இருக்க முடியாமல், சரி சார் நான் பார்த்துட்டு ஃபோன் பண்ணுறேன், இங்கேருந்து போயிட்டு வரேன்னு அந்த பொண்ணு படம் வந்து கிளம்பி போயிடும். இதோட நம்ம ஹீரோ ஃபஸ்ட் டைம் கிடையாது. கிட்டத்தட்ட கடந்த 3 வருஷமாக இதே தான் பண்ணிகிட்டு இருக்கான். எந்த ஒரு பொண்ணும் நம்ம ஹீரோ செட்டார மாதிரி தெரில. எல்லாம் முடிஞ்சு நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துடுறான். இவனுக்கு நான் அப்பா அம்மா யாரும் கிடையாது. இவனுக்கு ஒரு அத்தை மட்டும் இருக்காங்க. அடிக்கடி ஃபோன் பண்ணி, டே ஃப்ரெட்டி என்னாச்சு, நல்லா சாப்பிட்டு நீ கேட்குறப்ப சாப்பிட்ட நாளைக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவன் அந்த காலை கட் பண்ணிடுவான். ஃப்ரெட்டிக்கு நான் வீட்டில் இருக்கிறது அவங்ககிட்ட ஒரு ஆமை மட்டும்தான். கிட்டத்தட்ட இதான் அவனோட ஃப்ரெண்டு மாதிரியே. தனக்கு இருக்கிற கஷ்டம் சோகம் எல்லாத்தையுமே அந்த ஆமை கிட்ட சொல்லுவான். அப்போ நம்ம ஹீரோ கரெக்டாக ஒரு ஃபோன் வரும். பார்த்தா மேட்ரிமோனிலேருந்து ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணுவா. சார், நான் உங்கள் ப்ரொஃபைலை செக் பண்ணி பார்த்தேன், எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நாளைக்கு வேணா ஒரு இடம் சொல்லுங்களேன், நம்ம அங்கே மீட் பண்ணுவோன்னு சொல்கிறப்ப இவன் ஒரு காஃபி ஷாப் போகல, அந்த இடத்துக்கு வாங்கன்னு சொல்லி அடுத்த நாள் அந்த இடத்துக்கு போகிறான். பார்த்தா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வெயிட் பண்ணியிருப்பான். அந்த பொண்ணு வர மாதிரி தெரில. இதெல்லாம் அங்கே இருக்கிற வெயிட்டர் ஒருத்தர் பார்த்தே இருப்பார். இவனும் 3 வருஷமா இங்கே வந்துட்டே தான் இருக்கான். பட் ஒரு பொண்ணு செட்டர மாதிரி தெரில. இன்றைக்கி அந்த பொண்ணு ஏமாத்திருக்குமோன்னு அந்த வெயிட்டுக்கு நல்லாவே தெரியுது. பார்த்தா அவனோட டேபிள் பக்கத்துலேயே ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்துருப்பாங்க. அவங்க நம்ம ஹீரோப்பா சிரிச்சிட்டே இருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோ கொஸ்டின் தெரிய வருது. அதில் ஒரு பொண்ணு இருக்கால, அவள் தான் நம்ம ஹீரோக்கு ஃபோன் பண்ண பொண்ணு. அவங்களுக்கு நம்ம ஹீரோ பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஜஸ்ட் ஃபோன் பண்ணி கூடுவோம், ஒரு நாள் வெயிட் பண்ணுவாள். அதை பார்த்து ரசிப்பு வந்து நம்ம ஹீரோ கூப்பிட்டுருப்பாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு அவமானமாக போயிருது. நம்மளுடைய கூப்பிட்டு அசிங்கப்படுத்துறேன்னு நினச்சி இவன் சம கோவத்தில் அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். கட் பண்ண நைட்டு இவங்க ரிலேட்டிவ் ஒருத்தர் வீட்டில் மேரேஜ் ஃபங்க்ஷன் இருக்கும். அதுக்காக நம்ம ஹீரோ அங்கே போயிருப்பான். இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு போனால் தான் பூமராட்டியில் வந்துடுவாங்களே, அந்த மாதிரி ஒரு பூமராட்டி அங்கே வந்துடும். என் பையனுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு, உனக்கும் கல்யாணம் ஆகாமல் இருக்கே, நல்லா தானே சம்பாதிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டை பேசிட்டு இருப்பாங்களா. இவன் எதுவும் கண்டுக்காம அமைதி உட்காந்துட்டே இருப்பான். அப்போ திடீர்னு அந்த தாய் கிழவி, அங்கே ஒரு பொண்ணு இருக்கால, அவள் ரொம்ப நேரம் உன்னை பார்த்தே இருக்கா, நீ வேணா லைட்டு அந்த பொண்ணு பேசி பாருவேன், பார்க்கறதுக்கு அந்த பொண்ணு சிங்கிள் மாதிரி தான் இருக்கா, பேசினாதாப்போ பொண்ணுலாம் கிடைக்குன்னு சொல்கிறப்ப இவனுக்கு ஒரு தைரியம் ஆரம்பிக்குது. சேர்னு அந்த பொண்ணை பார்த்து பேச போகிறான். இவ தான் இந்த படத்தோட ஹீரோயின். நம்ம ஹீரோனோட பேர் இரானி. இவன் போய் அந்த பொண்ணை பார்த்து என் பேர் ஃப்ரெட்டின்னு சொல்கிறான். பட் அந்த பொண்ணுக்கு யாருன்னு தெரியாது. நீங்கன்னு கேட்குறப்ப, மேடம் நாங்கள் உட்காந்தல, நீங்கள் கூட என்னையே பார்த்துருந்தீங்களே, நான் தான் சொல்கிறப்ப என்னது நான் உங்களை பார்த்தேனா, நான் உங்களை பார்க்கவே அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கேன். திடீர்னு பார்த்தா அவங்க ஆள் வந்து நின்றுட்டு இருக்கான். டே யாரா நீ, என் பொண்ணாட்டிட்டு உனக்கு என்னடா வேலை கேட்குறப்ப இப்போ நம்ம ஹீரோ பக்குன்னு ஆகுது. ஆக்சுவலாக நம்ம ஹீரோனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இதை பார்த்து அவனுக்கு என்ன பண்ண தெரில. பட் தொடர்ந்து நம்ம ஹீரோட்ட பேசிட்டே இருக்கேன். ஏன்டா நானும் அப்போ வந்து பார்த்துட்டு இருக்கேன், என்ன பொண்ணாட்டிட்டு பேசிட்டு இருக்கேன், மரியாதை இங்கேருந்து போடான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தள்ளி விட்டுருவேன். தென் ஹீரோனை பார்த்துமே, ஏன்டி எவன் வந்து பேசலாம் இழிச்சிட்டு பேசிட்டே இருப்பியா வாடின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கூட்டி போயிடுறான். இது நம்ம ஹீரோ சம அவமானம் போயிருது. அட தாய் கிழவி, சும்மா இருந்தவனை சொரிஞ்சு விட்டேன்னு சொல்லிட்டு இவனோட வீட்டுக்கு போயிடுவான். பட் என்னாச்சுன்னு தெரில, நம்ம ஹீரோக்கு ஹீரோ மேலே அவ்வளோ காதல் வந்துருச்சு. நைட்டில் தூங்குறப்ப அவள் ஃபேஸ் தான் மைண்ட் ஓடிட்டே இருக்கு. கட் பண்ண அடுத்த நாள் வழக்கமான கிளினிக்கில் போய் வேலை பார்த்துட்டு இருப்பான். அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துடுவா. இதை பார்த்து நம்பவே முடியல. ஓரளவு கனவாக இருக்குன்னு பார்க்குறப்ப அந்த பொண்ணு பேச ஆரம்பிக்கிறா. சார், நான் இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் போட்டிருந்தேன், அதான் இங்கே வந்துன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு ஆச்சரியமாக போச்சு. அந்த பொண்ணை பார்க்க இவனுக்கு இருக்கிற ஃபீலிங்ஸ் தாங்கவே முடியல. பார்த்தா அந்த பொண்ணுக்கு ஒரு பல் வீக்காக இருந்திருக்கும், அது புழுங்குற மாதிரி இருக்கும். இவனு செக் பண்ணி பார்த்துட்டு, சரி மேடம் நாளைக்கு நீங்கள் கரெக்டாக இந்த டைமுக்கு வாங்க, உங்கள் பல்ல பிடிக்கலான்னு சொல்கிறப்ப இவ்வளோ சேர்ந்தாங்க கிளம்பலாம் பார்க்குறா. அப்போ ஹீரோட கிளினிக் இருக்கிற அவங்க அம்மா ஃபோட்டோ பார்க்குறா. இதை பார்த்து அவளுக்கு ஆச்சரியமாக இருக்குது. சார், இவங்க ஒரு ஃபேமஸான செல்ல பிளேயர் தானே, இவங்க தான் என்னோட இன்ஸ்பிரேஷனு, இவங்கள பார்த்து தான் நான் செல்லவாசியை கற்றுக்கிட்டேன். பட் என் புருஷனுக்கெல்லாம் பிடிக்காது, கல்யாணத்துக்கு நான் பண்ணுறதே இல்லை. சரி சார், நான் இங்கேருந்து போயிட்டு வரேன்னு அந்த பொண்ணு படம் கிளம்பி போயிடுறா. நம்ம ஹீரோக்கு அந்த பொண்ணு கல்யாணமான பொண்ணு நல்லாவே தெரியுது. பட் ஏனோ அந்த பொண்ணு மேலே ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்குது. வீட்டுக்கு போனால் ஒரே கனவு தான் கண்டுட்டு இருக்கான். நம்ம அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், நமக்கு ஒரு பொண்ணு குழந்தை பிறந்திருக்கு, இந்த மாதிரி கனவு கண்டுட்டு இருக்கான். கட் பண்ண அடுத்த நாள் திரும்ப கிளினிக் போகிறான். நம்ம ஹீரோயினும் பல்லு பிடுங்கிறதுக்கு அங்கே வந்துருப்பா. அப்போ அனசீஸ்லாம் கொடுப்பாங்களே, அந்த மாதிரி கொடுக்குறப்ப நம்ம மயக்கம் போட்டிருப்பா.
இவனுக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சி போயிருக்கே. மயக்கத்துக்கு அந்த பொண்ணை பார்த்து ஐ லவ்னு சொல்லுவான். தென் அதுக்கடுத்து பல்லாம் பிடுங்கினதுக்கப்புறம் மெடிசன் எழுதி கொடுப்பான். மேடம் மேபி இதனால் அலர்ஜி வர சான்ஸ் இருக்குது, நீங்கள் எதுக்கு நாளைக்கு செக்கப்புக்கு வாங்க, ஃபுல்லாக பார்த்து அப்புறம் தான் கேர் பண்ண முடியும்னு சொல்கிறப்ப இவ்வளோ சொன்னாங்க கிளம்பி போயிடுவா. இவனு தான் அந்த பொண்ணு மேலே ஒரே ஆசையாக இருக்கே, அந்த பொண்ணு அட்ரஸ் தெரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு அவங்க தான் வரப்போ டீட்டெயில்ஸில் கொடுத்துருப்பாங்களே, அதை வச்சு நம்ம ஹீரோட அட்ரஸ் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ உடனே கார் எடுத்துகிட்டு நம்ம ஹீரோட வீட்டுக்கு போகிறான். பார்த்தா அப்போ தான் நம்ம ஹீரோயின் அவள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மீட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்திருப்பா. லேட் நைட் வீட்டுக்கு வந்தனால அவங்க ஹஸ்பண்ட் அதெல்லாம் பிடிக்கவே இல்லை. ஏண்டி எவங்களோட ஊர் சுத்த போனேன் சொல்லின்னு சொல்லிட்டு அவன் ஒய்ஃபை போட்டு அடி நடிச்சிட்டு இருக்கான். இதெல்லாம் வெளியே வந்து நம்ம ஹீரோ பார்த்தே இருப்பான். அவனுக்கு இதை பார்த்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம ஆசைப்படுற ஒரு பொண்ணை அவன் புருஷன் இப்படி அபியூஸ் பண்ணுறானே, இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோவில் தாங்கவே முடியல. தட்டி கேட்கலான்னு போகிறான். பட் அவனுக்கு இங்கே தைரியம் இருக்குது. எதுவுமே பேசாமல் திரும்ப வீட்டுக்கு வந்துடுறான். நைட்டில் அவனுக்கு தூக்கமாக வர முடிக்குது. ஏதோ சின்ன வயசில் ட்ராமா நடந்த மாதிரி அங்கிட்டு பரண்டே இருக்கான். அப்போ தான் நம்ம ஹீரோடைய சைல்டு காமிக்கிறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோட அப்பாவுமே ஒரு டாக்ஸிக்கான அப்பா தான். எப்போ பார்த்தாலும் இவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சண்டை தான் வந்துட்டு இருக்கும். ஒரு நாள் கோவப்பட்ட அந்த அப்பா அவசரப்பட்டு அவங்க அம்மாவை ஷூட் பண்ணிட்டாரு. அவங்க அம்மா கடைசியாக நம்ம ஹீரோ பார்த்து ஃப்ரெட்டி எனக்கு காப்பாற்றுன்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம ஹீரோட கண்ணு முன்னாடியே அவங்க அம்மா இறந்து போயிருப்பாங்க. தென் அவங்க அப்பாவும் அவருக்கு தற்கொலை எப்படி இறந்து போயிருப்பாரு. இதில் சின்ன வயசுல நம்ம ஹீரோ பார்த்து அவனுக்கு ஒரு கஷ்டமாக இருந்திருக்கும். இப்போ அதே மாதிரி தான் நம்ம ஹீரோனுக்கு அவங்க ஹஸ்பண்ட் ஒரு டாக்ஸிக்கான ஹஸ்பண்டாக இருக்கான். எப்படியாவது ஹீரோனை காப்பாற்றணும்னு இவனுக்கு 2 நாள் ஆரம்பிக்குது. கட் பண்ணால் அடுத்த நாள் கிளினிக் போவேன். இன்றைக்கி நம்ம ஹீரோனை கூப்பிட்டுருப்பாள். பட் நம்ம வந்திருக்க மாட்டா. உடனே இவனே ஃபோன் பண்ணி மேடம் நான் இன்றைக்கி உங்களை செக்கப் கூப்பிட்டுருந்தால ஏன் வரலன்னு கேட்குறப்ப சாரி சார் இங்கே வேலையாக இருக்குது நான் வேணா நாளைக்கு வரேன்னு சொல்கிறா. பட் இவனுக்கு அந்த பொண்ணு பார்த்தே தோணுது. மேடம் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை, உங்கள் வீட்டு பக்கத்தில் கூட ஒரு பார்க் இருக்குல்ல, நான் வேணா அங்கே வரேன் சும்மா செக் பண்ணிட்டு போகிறேன்னு சொல்கிறப்ப இவ்வளோ சார் இந்த பார்க் போகிறா. அப்போ நேற்று அவங்க ஹஸ்பண்ட் அடித்தால அந்த காயாவை கணத்தில் இருக்கும். இவனும் தெரியாத மாதிரி கேட்டு பார்க்குறான். ஏங்க இது உங்கள் ஹஸ்பண்ட் அடித்த மாதிரி இருக்கே, உங்கள் ஹஸ்பண்ட் ரொம்ப டாக்ஸிக்கான்னு கேட்குறப்ப அவங்க நல்ல மனுஷன் தான், ரெஸ்டாரண்ட்லாம் வச்சனால காசு சம்பாதிச்சு கொடுத்துட்டே தான் இருக்காரு. பட் நைட் லேட்டாக வீட்டுக்கு வந்தால் அவருக்கு ஒரு கோவம் வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட யார்ட்டையும் பேசக்கூடாது, யார்ட்டையும் பழகக்கூடாது, இதாக ஒரு இதாக இருக்குது. எனக்கு லைட்டாக ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும். சரி மேடம் நான் உங்கள் பல்லாம் பார்த்துட்டேன், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீ இங்கேருந்து போகலான்னு நம்ம ஹீரோ அங்கே அனுப்பி வச்சிடறான். தென் அதுக்கடுத்து ஒன்று தொடர்ந்து நம்ம ஹீரோ பேசியான்னு தோணுது. அடுத்த நாள் ஃபோன் பண்ணி மேடம் நான் உங்கள் வீட்டு பக்கத்துக்கு ஒரு காஃபி ஷாப்பில் தான் இருக்கேன், நீங்களும் கூட வாங்கலேன் கம்பெனிக்கு இருந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறப்ப அவளுக்கு சேர்ந்து கூட போக ஆரம்பிக்கிறா. இது அப்படியே ஒரு பழக்கம் மாற ஆரம்பிக்குது. நம்ம எங்கேயாவது ஒரு ஷாப்பிங் மால் போகிறது இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கோம். ஒரு கடத்தில் தேட்டருக்கு போய் 2 பேரும் கிஸ்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி உங்களோட இடத்துக்குள்ள ஒரு காதல் வந்துட்டே இருக்குது. இதை பற்றி அங்கே ஆண்டிகிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டே இருப்பான். கட் பண்ண ஒரு நாள் தொடர்ந்து நம்ம ஃபோன் பண்ணிட்டே இருப்பான். பட் நம்ம ஃபோன் எடுக்க மாட்டா. இதை பார்த்து சந்தேகம் ஆரம்பிக்குது. ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கே போயிடும். பார்த்தா நம்ம உடம்பு ஃபுல்லாக காயமாக இருக்குது. ஏங்க என்னாச்சு, திரும்ப உங்கள் ஹஸ்பண்ட் அடிச்சாரான்னு கேட்குறப்ப அவள் ஆமன் அழுதுகிட்டே சொல்லிகிட்டு இருக்கா. என் ஹஸ்பண்ட் இதுக்கடுத்து என்னை வாழை விட மாட்டான், விட்டு சாவடிச்சிருவான் போல இருக்குது, என் வாழ்க்கை நரமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு அழுதுகிட்டே இருப்பாள். இதை பார்த்து எனக்கு ஒரு கஷ்டமாக போயிடும். ஏங்க நீங்களும் உங்கள் ஹஸ்பண்ட் டிவோர்ஸ் கொடுத்துருங்க, நான் கூட இருக்கல, நீங்கள் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறப்ப அதெல்லாம் முடியாது, நான் அவனோட டிவோர்ஸ் தரேன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக என் புருஷனுக்கு ஒன்றே போட்டுருவான், நம்மளால் சேர்ந்து வர முடியும்னு சொல்லிட்டு போட்டு அழுதுகிட்டே இருப்பாள். இதை பார்க்க நம்ம இவருக்கு என்னச்சுனே தெரில. வீட்டுக்கு வந்து அதை பற்றி யோசிச்சுட்டு இருப்பான். பேசாமல் அந்த புருஷனை பொறுத்தலாம் என்ன ஆகும், நமக்கு நிம்மதியாக இருக்குன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு பார்க்கில் மீட் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ பிளான்லாம் சொல்லிட்டு இருக்கான். எங்க பேசாமல் அவங்க புருஷனை கொண்டுருவான், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூ இருக்காது, அதுக்கப்புறம் நம்மளோட கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்கிறப்ப அதெல்லாம் வேணாம், எனக்கு கொலை பண்ணுறதா பார்த்தா பயமாக இருக்குன்னு சொல்கிறப்ப இங்கே பாருங்கள் நீங்கள் இதை பற்றி எந்த ஒரு கவலையும் பட தேவையில்ல, இந்த கேஸுக்குள்ளே நீங்கள் இன்னொரு ஆக மாட்டீங்க, இதுக்கடுத்து ஒரு வாரத்துக்கு நீங்கள் எனக்கு காலை பண்ணாதீங்க, உங்களுக்கு எனக்கு இடையில எந்த ஒரு கான்டாக்ட் இல்லாத மாதிரி பார்த்துக்கோ, திரும்பிச்சதை நானே பார்த்துக்கிறேன், நீங்கள் எதுவும் பண்ண மட்டும் தேவையில்லன்னு சொல்கிறப்ப இவ்வளோ விட்டுக்கிறா. இதுக்கடுத்து ஒரு வாரம் நம்ம ஹீரோயின் பேசிக்க மாட்டாங்க. கட் பண்ணால் தினமும் நம்ம ஹீரோட ஹஸ்பண்ட் காலையில் எழுந்தோடனே ஜாகிங் போயிட்டு இருப்பான். இதே இவனுக்கு ஒரு பிளானாக இருக்குது. துப்பாக்கி எடுத்து அந்த இடத்துல சுற்றுவோன்னு சொல்லிட்டு துப்பாக்கி ரெடி வச்சிருக்கான். காலங்காலத்தில் கார் எடுத்துகிட்டு அந்த ரோட்டில் நின்றுட்டு இருக்கான். இவன் போன அந்த ரோட்டில் இருக்கிறது ஒரு பிச்சைக்காரன் மட்டும் தான் இருப்பார். இவன் அதை பார்த்துட்டே தான் காரில் போயிட்டு இருப்பான். கரெக்டாக அந்த ஹஸ்பண்ட் வாக்கிங் போகிறப்ப துப்பாக்கி சொல்லாதான் தான் பார்ப்பான். பட் திறத்தனமே ஆக்சிடென்ட் நல்லா மிச்சிருவான். இவங்ககிட்ட ஒரு கை தானே இருக்குது, ஹேண்டில் பண்ண தெரியாமல் அவங்க ஹஸ்பண்ட் மேலே விட்டு ஏற்றிடுவான். சரி அவனை கொள்ளும் தானே வந்தோம், கொண்டுட்டோம், எதுக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு திரும்ப 2-3 வாட்டி மேலே ஏற்றிடுவான். அந்த ஹஸ்பண்ட் செத்துட்டான்னு தெரிஞ்ச உடனே கார் எடுத்துகிட்டு வேகமாக அங்கே கிளம்பி போயிடுறான். இவனுக்கு இங்கேருந்து வேறு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது, அங்கே போன மாதிரி காட்டிக்கோன்னு சொல்லி இவன் இடத்துக்கு போயிடுறான். அங்கே அவன் வீட்டில் ஒரு வேலைக்கார ஒருத்தர் இருப்பார். டேய் நம்ம ஊரில் இருக்கிற மக்கள் நாளைக்கு இந்த இடத்துக்கு கூட்டி வா, நான் ஃப்ரீயாக செக்கப்பில் வைக்கிறேன், பள்ளி யாரெல்லாம் செக் பண்ணுமோ இங்கே வரட்டுங்கிற மாதிரி இவன் செட்டப் பண்ணுறான். ஏன்னா நம்ம ஹீரோ இங்கே இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டா இந்த குழந்தை இவன் உண்ணால மாட்டால, இதுக்கு அந்த மாதிரி பண்ணியிருப்பான். தென் அதுக்கடுத்து ஒரு மெக்கானிக் கூப்பிட்டு இவன் காரை ஏற்றிருப்பாள், அது லைட்டாக ஒரு டேமேஜ் ஆகிருக்கும், அதில் சரி பண்ணிடுவான். ஸோ ஒரு
ஒரு வாரம் ஊர்லேயே இல்லாத மாதிரி நம்ம ஹீரோ பர்ஃபெக்டாக ஒரு பிளான் போட்டான். அதே நேரத்தில் இந்த பக்கம் போலீஸ் காமிப்பாங்க. போலீஸ்க்கு அந்த ஹஸ்பண்ட் அந்த பிடிச்சி தெரிய வந்திருக்கும். இவங்க நினைக்கிறாங்கன்னா எவனோ ஒரு குடியாரப்ப நைட்டு குடிச்சிட்டு போயிருக்கான் போல. இது ஒரு ஹிட் அண்ட் ரன் கேஸ் ஃபைல் பண்ணிடுறாங்க. இவங்களுக்கு பெருசாக இந்த சிசிடிவி கேமரா கிடச்சிருக்காது. ஸோ இந்த கேஸ் அப்படியே அலைவா இருக்கட்டும்னு சொல்லிட்டு அதிலே பெருசாக கண்டுக்க முட்டுருவாங்க. கட் பண்ண இந்த சம்பவம் நடந்து 3 வாரம் கிட்ட ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம ஹீரோட கான்டாக்ட் இல்லாத மாதிரி எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பிளான் பண்ணிட்டான். 3 வாரம் கழிச்சு இவனுக்கு ஒரு ஹாப்பியாக போச்சு. அப்பாடா அந்த புருஷன் செத்து போயிட்டான். நம்ம ஹீரோனை பார்க்க போகிறோம். ஓடினு கண்டுபிடிக்க போறா. இந்த ஒரு ஆசை நம்ம ஹீரோ ஹீரோனை பார்க்க போகிறான். பட் இப்போ போய் பார்த்தா நம்ம ஹீரோட ரூமில் வேற ஒரு பையன் இருக்கான். இதை பார்த்து எனக்கு ஒரே ஆச்சரியமாக போச்சு. இப்போ அந்த படத்துடைய முதல் டெஸ்ட் ரிவீல் ஆகுது. ஆக்சுவலாக நம்ம ஹீரோ பயன்படுத்திக்கிட்டா. நம்ம ஹீரோ லவ் பண்ணவே இல்லை. இவன் லவ் பண்ணுற ஆள் யாருன்னா இப்போ ரூமில் இருக்கிற அந்த பையன் தான். இவன் நம்ம ஹீரோ அடிக்கடி காஃபி ஷாப் போகல, அங்கே வேலை பார்க்குற ஒரு செஃப் தான். இவளுக்கு எப்படியாவது ஒரு புருஷனை விட்டு வெளியே வந்து இவனோட பழகணும், இதுக்கு என்ன பண்ணி வச்சுருந்துருப்பா. அப்போ தான் அந்த பாய் ஃப்ரெண்ட் வருஷ கணக்கில் நம்ம ஹீரோ பார்த்துருப்பான். நம்ம ஹீரோ இழிச்சோன்னு தெரிஞ்சிருக்கு. லைட்டாக ஒரு பொண்ணு சிரிச்சு பேசினாலே அது லவ் நம்ப ஆரம்பிச்சிருவான். இவனை வச்சு இந்த புருஷனை போடுத்தலன்னு சொல்லிட்டு 2 பிளான் பண்ணியிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹீரோட பழக ஆரம்பிச்சிருப்பா. நம்ம ஹீரோனை லவ் பண்ணுறங்கிற பேரில் அவங்க ஹஸ்பண்ட் போட்டு தள்ளிட்டான். இப்போ இவங்களுக்கு இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சு போச்சுல. அதனால் நம்ம ஹீரோ கழட்டி விட்டுட்டு இப்போ அந்த பாய் ஃப்ரெண்டோட பழகிட்டு இருக்கா. இதை பார்த்தா நம்ம ஹீரோ செம கடுப்பாயிருது. பட் அந்த பாய் ஃப்ரெண்ட் நம்ம ஹீரோ போட்டு அடி நடிச்சிடறான். ஏண்டா உன்னால் என்ன பண்ண முடியும்? இதை பற்றி மட்டும் போலீஸ்கிட்ட வெளியே சொன்னு வச்சுக்கேன், மாட்ட போகிறது நீ தான். ஏன்னா உன்னை பார்த்தா ஒரு ப்ரூஃப் என்கிட்ட இருக்கு. நீ தினமும் காலையில் எனக்கு வெளியே வெயிட் பண்ணுவீல, அதில் வீடு தச்சிருக்கேன். போலீஸ் கேட்டாங்கன்னா இவனுக்கு எவ்வளோ லவ் இருந்துச்சு போல, எனக்காக என் புருஷனை கொண்டு சொல்லிடுவேன். போலீஸ் ஒன்று தூக்கி தான் ஜெயிலில் போடுவாங்க, புரியுதான்னு சொல்லி நம்ம ஹீரோ அடிச்சு அனுப்புவாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு ஒரே கஷ்டமாக போச்சு. இவ்வளோ நாள் லைஃப்பில் எந்த ஒரு ஹோப்பும் இல்லாத நம்ம ஹீரோ நடந்ததுக்கப்புறம் தான் ஒரு ஆறுதல் இருந்துச்சு. பட் கடைசியில் பார்த்தா நம்ம ஹீரோ ஏமாத்திட்டா. தன்னை பயன்படுத்தி அவங்க ஹஸ்பண்ட் போட்டு தள்ள வச்சுட்டா. தென் அதுக்கடுத்து நினச்ச மாதிரி பாய் பண்ணி பார்த்துட்டா. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோவில் தாங்கவே முடியல. நைட்டில் வீட்டில் உட்காந்து கதறிக்கே எழுதிட்டு இருக்கான். கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம ஹீரோ நினைப்பாங்க, அதான் அவன் புருஷன் செத்து போயிட்டால. அவன் புருஷனுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சுல, இப்போ அது பேர் வந்துருச்சு. தன்னோட புது பாய் ஃப்ரெண்டோட சேர்ந்து இவன் இந்த ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணிட்டு இருப்பா. நம்ம ஹீரோவால் தாங்கவே முடியல. ஸ்ட்ரெயிட்டாக இந்த ரெஸ்டாரண்ட் போய் மில்க் ஷேக்லாம் வாங்கி குடிச்சிட்டு இருப்பான். நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே லைட்டாக ஹீரோனுக்கு பதட்டமாக இருக்கும். பட் எதுவும் பெருசாக கண்டுக்கவே மாட்டா. ஒரு மில்க் ஷேக் வாங்கி குடிக்க வந்தவன் தொடர்ந்து வாங்கி குடிச்சிட்டே இருப்பான். இதை பார்த்து அந்த பாய் ஃப்ரெண்டு கடுப்பாயிரும். நம்ம ஹீரோ வெறுப்பேத்துங்கிறதுக்காகவே 2 பேரும் கடையில் உனக்கு கிஸ்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ வெறுப்பேத்துங்கிறது அவங்க பிளானாக இருக்கும். பட் நம்ம ஹீரோ எதுவும் கண்டுக்காம வச்சுக்கன்னு வாங்க நம்ம ஹீரோயை பார்த்துட்டு இருப்பான். ஒரு கடத்தில் கடுப்பான அந்த பாய் ஃப்ரெண்ட் நம்ம ஹீரோ போட்டு அடியே நடிச்சு, என்ன சீன் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறியா, இங்கே பாரு ஒன்றை பத்திர ப்ரூஃப் ஃபோட்டோ எல்லாம் என்கிட்ட தான் இருக்குது. இது அப்படியே போலீஸ்கிட்ட கொடுத்தா மாவனே நீ தான் ஜெயிலுக்கு போகிற மாதிரி இருக்கும், மரியாதை எங்கேருந்து போடான்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ பயம் ஆரம்பிச்சிருது. சரின்னு உடனே நம்ம ஹீரோ வீட்டுக்கு போயிடுறான். பட் நம்ம ஹீரோவால் இந்த விஷயத்தை தாங்கவே முடியல. ஹீரோனுக்கு ஏதாவது பதிலடி கொடுத்தே ஆகணும். என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டால, அவளை பழிவாங்க ஆனுன்னு நம்ம ஹீரோ கிட்டத்தட்ட ஒரு சைக்கோவே மாறிடுறான். தென் ஒரு பேப்பர் எடுத்து எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ கேன்ஸ்டாண்ட் அவளுக்கு என்ன இருக்குது, சில ஃபோட்டோஸ் இருக்குது, தென் எப்படிலாம் அவள் டார்ச்சர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு ரெடி பண்ணிடுறான். நம்ம ஹீரோனோட டாக்டர் தானே நம்ம ஹீரோ, அவளுக்கு என்ன அலர்ஜி இருக்குது இதை பற்றி எல்லாம் நம்ம ஹீரோக்கு தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மெடிசனில் ரெடி பண்ணிடுறான். கட் பண்ண அடுத்த நாள் நம்ம ஹீரோன்னு அவங்க பாய் ஃப்ரெண்ட் வெளியே போகிற மாதிரி இருக்கும். அந்த நேரம் பார்த்து சாவி சேர ஒருத்தனை வீட்டுக்கு கூட்டி வந்து அந்த வீட்டுக்கான டூப்ளிகேட் கீ ரெடி பண்ணிடுறான். இப்போ இந்த வீட்டுக்கான கள்ளச்சாவி நம்ம ஹீரோட்ட இருக்கு. இப்போ அதை வச்சு நம்ம ஹீரோ உள்ள போயிடுறான். நம்ம ஹீரோனுக்கு சில மெடிசனில் அலர்ஜி இருக்கும்ல, பழைய மாத்திரை எடுத்து இந்த மாத்திரை உள்ள வச்சிடறான். சரி நம்ம மீன் ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்காக ஷாம்புலாம் இருக்கும்ல, அதில் சில லிக்விடாக கலந்துட்டு இருக்கான். சில மீன் சாப்பிட்றதுக்காக பருப்பு ரெடி பண்ணி வச்சிருப்பா, அந்த பருப்பில் மயக்க மதத்தில் கலந்து வச்சிருப்பான். இனிமேல் எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணிட்டு இருக்கிறப்ப பார்த்து வெளியே போடவும் திரும்ப வந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ கல்லூட ஆரம்பிச்சிருச்சு. வசமாக மாட்டோம் இருக்கிறப்ப பார்த்தா வந்தவங்க ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இதுதான் கரெக்டான சான்ஸை நம்ம ஹீரோ வெளியே போயிடுவான். ரொமான்ஸ் பண்ணி முடிச்சவங்க வந்தவங்க சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. நான் மீன் ஃபேஸ் வாஷில் பண்ணி முடிச்சுட்டு நைட்டே படுத்துங்க ஆரம்பிக்கிறா. பார்த்தா நம்ம சாப்பிட கலந்துருப்பாள், அதான் மயக்க மாத்திரையாச்சு. சாப்பிட்டதும் 2 பேரும் நல்லா தூங்க ஆரம்பிச்சிடறாங்க. கரெக்டாக நடு ராத்திரி நம்ம வீட்டுக்குள்ளே வரான். இப்போ இவனுக்கு எங்கே உங்களுக்கு இருக்கிற ப்ரூஃப் என்ன, இவங்ககிட்ட இருக்கிற ஃபோட்டோ மட்டும் தானே, அந்த ஃபோட்டோவில் டெலிட் பண்ணுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறான். நம்ம ஹீரோனோட ஃபேஸ் வச்சு ஃபோன் அன்லாக் பண்ணி அவள் ஃபோனில் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான். பார்த்து என் ஃபோனுக்கு வந்த மாதிரி எதுவும் மெசேஜ் பண்ணுறான். இது ஏன் நமக்கு போப்பான்னு தெரியும். தென் இந்த பாய் ஃபோனோட ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்து அவன் ஃபோனையும் அன்லாக் பண்ணி இவனுக்கு எங்கேயும் ப்ரூஃப்லாம் இருக்குல்ல, அந்த ஃபோட்டோவில் டெலிட் பண்ணி விட்டுறான். தென் இவனுக்கு அந்த பாய் ஃபோன் மேலே செம கடுப்பாக இருக்கே, என்னையோட அடிக்கிறேன்னு சொல்லிட்டு சப்புன்னு தூக்கத்துக்கு போட்டு அடி நடிச்சிருக்கிறான். தென் எல்லாம் முடிஞ்சுட்டு நம்ம வீட்டு வெளியே போயிடுறான். கட் பண்ண அடுத்த நாள் நம்ம நினைச்சு பாப்பா கண்ணாடியில் ஃபேஸை பார்த்தோன்னே ஆண் கத்த ஆரம்பிக்கிற. நம்ம ஹீரோ கொடுத்த மருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு போல, ஃபேஸ் ஃபுல்லாக அலர்ஜியாக இருக்கும். இதை பார்த்து என்ன பண்ணே தெரில, சீக்கிரம் கார் எடு, நம்ம ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்லிட்டு வேகமாக கார் எட்டு போயிட்டு இருக்காங்க.
பட் அங்கே தான் நம்ம ஹீரோ இன்னொரு வச்சிருக்கான். அந்த காரோட பிரேக்கை கட் பண்ணி விட்டுருப்பான். இவங்க பாட்டு காரில் போகிறப்ப பிரேக் பிடிக்க முடிக்குது. கரெக்டாக காரை கொண்டு போய் இடத்த சுருக்கி விட்டுருவான். இதை பார்த்து ஹீரோனுக்கு வந்துருது. ஏன்டா ஒன்றும் காரோட தெரியாதா, ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு 2 ஹாஸ்பிட்டல் போயிடுவாங்க. நான் மீன் குறைய நேரத்தில் அலர்ஜி வந்துருச்சு, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. லைட்டாக அவங்க 2 இடத்துக்குள்ள சண்டையை மூட்டி விட்டான். பட் இதோட நிப்பாட்டுற மாதிரி தெரில. இன்னும் அதுக்கு மேலே பண்ணிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு பிளான் பண்ணுறான். நம்ம ஹீரோ இந்த ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கால, அங்கேருந்து ஃபுட் ஆர்டர் பண்ணி வீட்டில் ஒரு பள்ளி இருக்கும், அந்த பள்ளியை ஃபுட்டோட மிக்ஸ் பண்ணி விட்டுறான். தென் அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்லாம் இருப்பாங்களே அவங்களுக்கு கம்ப்ளைண்டாக ரைஸ் பண்ணி விட்டுறான். இப்போ அந்த ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே நம்ம ஹீரோ ரெஸ்டாரண்ட் போயிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் நம்ம ஹீரோ தெரிய வந்திருக்கோம். என்னடா சோதனைகள் சோதனை வந்துட்டு இருக்கே, சரி அங்கே போவோம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. இப்போ அந்த வீட்டில் யாருமே இல்லையே. இதான் சான்ஸ் நம்ம ஹீரோ கள்ள சோவியை போட்டு வீட்டுக்கு வந்துடுறான். அப்போ அந்த பாய் ஃப்ரெண்டோட லேப்டாப் டேபிளில் இருக்கும், அதை அன்லாக் பண்ணி எஃபியில் ஒரு போஸ்ட் போட்டு விட்றான். கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம மீன் குறை தொல்லையாக இருக்குது. ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்லாம் வந்து மேடம் உங்கள் ரெஸ்டாரண்ட் அன்ஹைஜீனிக்காக இருக்குது, ஒரு வாரம் சீல் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க ரெஸ்டாரண்ட் சீல் பண்ணிடுறாங்க. தென் அப்போ தான் நம்ம மீனுக்கு ஒரு மெசேஜ் வருது. பார்த்தா ஃப்ரெண்ட்ஸில் மெசேஜ் பண்ணி ஏண்டி இது என்ன ஃபோட்டோ, எதுக்கு உன்னோட பாய் ஃப்ரெண்ட் இந்த மாதிரிலாம் ஃபோட்டோ போட்டுருக்கான்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருப்பாங்க. பார்த்தா 2 பேரும் ரொமான்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்களே, அந்த ஃபோட்டோ தான் சோஷியல் மீடியா ஷேர் ஆகிருக்கும். நம்ம இதை போட்டு விட்டுருப்பான். இதை பார்த்துட்டு செம்ம கடுப்பாயிருது. பாய் ஃப்ரெண்டை பார்த்து டே உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிச்சா, ஏகிட்ட இந்த மாதிரி ஃபோட்டோலாம் போட்டேன் கேட்குறப்ப நான் எங்கடி போட்டேன், நான் காலேஜ் உங்களோட தானே இருக்கேன், எதுக்கு நான் இந்த மாதிரி பண்ணி கேட்குறப்ப இவளுக்கு சந்தேகம் ஆரம்பிக்குது. அப்போ தான் ஹீரோட ஞாபகம் வர ஆரம்பிக்குது. உடனே ஹோட்டலில் இருக்கிற வெயிட்டரை கூப்பிட்டு யோ நம்ம ரெஸ்டாரண்ட் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தால அது இவனாலும் பாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட ஃபோட்டோ எடுத்து காமிப்பா. அந்த வெயிட்டர் ஆமான்னு சொல்லிடுவான். இதை பார்த்துட்டு கன்ஃபார்ம் ஆயிடுது. அப்போ எல்லாத்தையும் அவன் தான் பண்ணியிருக்கான். அப்போ அவன் நினச்சி அவனை சும்மா விட்டு தப்பாக போச்சு. அவனை கொண்டே திரும்பி செம்ம வேகத்தில் நம்ம ஹீரோயினா அவங்க பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோக்கு அவங்க இங்கே தான் நல்லாவே தெரியும். இதனால் இவனும் செம்மையாக பிளான் பண்ணியிருப்பான். கரெக்டாக உள்ளே வந்தவங்க நம்ம ஹீரோ போட்டு அடி நடிக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்டா எங்கள் ரெஸ்டாரண்ட்டில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க, எங்கள் ஃபோட்டோ வேறு ஆன்லைன் லீக் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போட்டு பொலப்பலம் முளைப்பாங்க. கரெக்டாக அந்த நேரம் பார்த்து போலீஸ் அங்கே வந்துடுவாங்க. இதை நம்ம ஹீரோட பிளானு. அவன் இவங்க இங்கே வருவாங்கன்னு தெரிஞ்ச போலீஸ் முன்னாடி ஃபோன் பண்ணியிருப்பான். போலீஸ் இங்கே வந்து சார் இங்கே என்ன நடக்குது, எதுக்கு அவரை போட்டு அடிக்கிறீங்கன்னு கேட்குறப்ப நம்ம ஹீரோ ஆக்டிங் கொடுக்க ஆரம்பிக்கிறான். சார் நான் எங்கள் ரெஸ்டாரண்ட் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன் சார், சாப்பாடில் பள்ளி இருக்குன்னு சொல்லிட்டு, அதுக்கு இவங்க போட்டு அடியே நடிக்கிறாங்க. நீங்கள் தான் கேட்கணும்னு சொல்கிறப்ப இவனே ப்ரூஃப் எடுத்து கட்டலான் இருக்கான். இல்லை சார் இவனுக்கே லவர் மேலே ஒரே கண்ணு, தினமும் என் வீட்டு வாசல் நின்று லவரை பார்த்தே இருப்பான், நீங்களும் பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ எடுத்து காட்டலான் இருப்பான். பட் நம்ம ஏதாவது நைட் டெலிட் பண்ணி விட்டானே, எவ்வளோ தேடி பார்த்தாலும் ஃபோட்டோ இருக்க முடிக்குது. போலீஸும் நம்ம ஹீரோ சப்போர்ட்டாக தான் இருக்காங்க. நம்ம ஹீரோ பார்த்து சார் சொல்லுங்கள் இவங்க மாதிரி கம்ப்ளைண்ட் எடுத்துக்கோன்னு கேட்குறப்ப சரி சார் ஏதோ ஒரு ஆதங்கத்தில் பண்ணிட்டாங்க மன்னிச்சு விட்ருங்கன்னு வேற லெவல் ஆக்டிங் கொடுத்துட்ருக்கான். போலீஸேன்னு விட்டுருவாங்க. இப்போ வீட்டுக்கு போட நம்ம ஹீரோனுக்கு ஹீரோ மேலே செம கடுப்பாயிருச்சு. சாதாரண ஒரு அப்பா நினச்சிட்டு இருந்தா நமக்கு ஏதோ இவ்வளோ பெரிய வேலையை பண்ணி விட்டுருக்கான், இவனை சும்மா விடக்கூடாது ஏதாவது பண்ணிவான்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பிளான் பண்ணுறாங்க. பட் இவங்க பண்ணுறது ஃபுல்லாக சப்பையாக இருக்குது. நம்ம ஹீரோ வீட்டு விட்டு போனதுக்கப்புறம் அவன் வீட்டில் இருக்கிற பொருள் அடைச்சி வச்சுருப்பாங்க. பட் நம்ம இதில் பெருசாக கண்டிக்கவே மாட்டான். இவங்களுக்கே ஃபோன் பண்ணி ஓ நீங்கள் என்னை பயமுறுத்துறதுக்காக வீட்டில் இருக்கிற பொருளை அடைச்சி உடச்சிருக்கீங்க, பட் நான் ஒரு விஷயம் பண்ணேனே, வர்றப்போ உங்கள் வீட்டில் ஒரு பாம்பு விட்டு வந்தேன், இந்நேரம் அது உங்கள் வீட்டில் இருக்குன்னு சொல்கிறப்ப நான் மீன் கல் விட ஆரம்பிச்சிருது. என்னது பாம்பா, செக் பண்ணி பாருன்னு சொல்லிட்டு வீட்டில் பாம்பை தேடிட்டு இருக்காங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம் தேடி பார்த்துருப்பாங்க, பாம்பே கிடச்சிருக்காது. அப்போ தான் தெரியுது நம்ம ஹீரோ சொன்னது புரிடான்னு சொல்லிட்டு. இதை பார்த்து அவங்களுக்கு இன்னும் கோவம் வந்துடுது. அப்போ தான் அவங்க இன்னொரு விஷயம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோட வீட்டில் போய் பொருட்களை அடைச்சி வச்சிருப்பாங்களே, அப்போ நம்ம ஹீரோட வீட்டில் ஒரு ஆமை வந்திருக்கும், அது எதுக்கு தேவைப்படுன்னு சொல்லிட்டு அந்த ஆமை தூக்கிட்டு வந்திருப்பாங்க. தென் நம்ம ஹீரோக்கு ஃபோன் பண்ணி ஆமாம் உங்கள் வீட்டில் ஒரு ஆமை வந்துச்சு, அந்த ஆமை இப்போ சூப் போட்டு குடித்தோம், செம்ம சூப்பராக இருந்துச்சு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ நம்பவே முடியல. வீடு ஃபுல்லாக தேடி பார்ப்பான், அந்த ஆமை இருக்கவே இருக்காது. தென் நம்ம வீட்டோட சிசிடிவி கேமரா செக் பண்ணி பார்ப்பான். பார்த்தா நம்ம ஹீரோன்னு அவங்க பாய் ஃப்ரெண்ட் தான் வந்து அவன் ஆமை தூக்கிட்டு போயிருக்காங்க. அவன் நம்ம ஆமையை கொண்டாங்கன்னு நினச்சி நம்ம ஹீரோக்கு ஒரே கடுப்பாயிருது. இவ்வளோ நாள் சாதாரண சைக்கோ வரந்தவன் இப்போ ஒரு கொடூரமான சைக்கோ வர ஆரம்பிக்கிறான். ஏன்னா அவனுக்கு இந்த உலகத்தில் இருந்ததே இந்த ஆமை ஒன்று தான். இதை கொண்டாங்கன்னு நினச்சி நம்ம ஹீரோ அடுத்த ஒரு பிளான் பண்ணுறான். அடுத்த நாள் ஸ்டேட்டாக அந்த ஹஸ்பண்டை கால் விட்டு ஏற்றினால அந்த ரோட்டு தான் போவான். அன்னைக்கு நைட்டு அங்கே ஒரு பிச்சைக்காரனை பார்த்துருப்பால, அந்த பெக்கரை பார்த்து சார் நான் உங்களுக்கு எவ்வளோ காசுன்னு தரேன், பட் நீங்கள் போலீஸ்கிட்ட போய் ஒரு ப்ரூஃப் மட்டும் கொடுக்கணும் ஓகேன்னு கேட்குறப்ப அந்த பெக்கர் சரி சொல்லிடுறான். தென் அந்த பெக்கர் போலீஸை பார்த்து சார் அன்றைக்கி ஒரு ஆள் இறந்து போனார்ல, அன்றைக்கி நான் இங்கே தான் சார் இருந்தேன், அவர் ஏற்றிட்டு போன காரணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பர்ஃபெக்டாக சொல்லிடுறான். பட் அது என்ன காரணம் சொல்லியிருப்பானா நம்ம ஹீரோட காரணம் தான் சொல்லியிருப்பான். படம் பார்க்க நமக்கு எதுவும் புரியல, எதுக்கு நம்ம ஹீரோ அவங்க காரணம் மாதிரி கொடுத்தான்னு சொல்லிட்டு இப்போ ஸ்ட்ரைட்டாக போலீஸ் நம்ம ஹீரோவை பார்த்து சார் இந்த மாதிரி ஒரு நபர் கார் எடுத்து கொலை செய்யப்பட்டார்ல, அப்போ அந்த இடத்துல இன்னொரு லாயம் இருந்தது, உங்கள் கார் நம்பர் தான், சொல்லுங்கள் நீங்கள் எதுக்கு அந்த நபரை கொலை செஞ்சீங்க, உங்கள் கார் நம்பர் இதுன்னு கேட்குறப்ப ஆமாம் சார் அது ஏன் கார் தான், பட் அன்னைக்கு கார் நான் ஓட்டவே இல்லை, இந்த மாதிரி அந்த ஊரில் ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்களே அவங்க தான் அந்த கார் ஓட்டினாங்க, என்கிட்ட இருந்து மிரட்ட இந்த கார் வாங்கிட்டு போனாங்க. தென் அடுத்த நாள் இந்த காரை என்கிட்ட கொடுத்தாங்க, வந்து பார்த்தப்ப அந்த காரில் டென்ட் விழுந்துருந்துச்சு. தென் அப்போ தெரிய வந்துச்சு அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இதாக சொல்லும்போது நடச்சு சொல்கிறப்ப போலீஸை நம்ப முடியல. நீங்கள் சொல்கிறது நாங்கள் அப்படி நம்பன்னு கேட்குறப்ப அப்போ நம்ம ஹீரோ ஃபோன் எடுத்து காமிப்பான். ஒரு நாள் நம்ம ஹீரோட ரூமுக்கு போய் அவன் ஃபோனில் மெசேஜ் பண்ணியிருப்பாள். அது என்னன்னு நமக்கு இப்போ தான் காமிக்கிறாங்க. டேய் நான் அவன் கார் எட்டு போன விஷயம் போலீஸ் தெரியவே கூடாது, தெரிஞ்ச நான் கொன்னே போட்டுருன்னு நம்ம
நம்ம ஹீரோ மிரட்டுற மாதிரி மெசேஜ் வந்துருக்கும். இதை பார்த்து போலீஸ் நம்புறாங்க. சரி சார், நாங்கள் அடுத்து அவங்கள விசாரிக்க போகிறோம், தேங்க்ஸ் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு போலீஸ் அங்கே கிளம்பி போகிறாங்க. தென் போலீஸை நம்ம ஹீரோ மெசேஜ் பண்ணி, மேடம் இந்த மாதிரி உங்கள் ஹஸ்பண்ட் இறந்து போனார்ல, அந்த கேஸில் உங்களுக்கு விசாரிச்சாகணும், நீங்கள் ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு சொல்கிறப்ப நம்ம மீனுக்கு ஒன்றுமே புரியல. போச்சு, அடுத்த வித பிளான் பண்ணிட்டான் போலயே, நமக்கு எதிராக ஒரு ப்ரூஃபை போலீஸ்கிட்ட கொடுத்துருப்பானு பயந்து இருக்கிறப்ப நம்ம ஹீரோவை ஹீரோன்னு ஃபோன் பண்ணுவேன். என்னடி யாமையை கொண்டு ஜாலியாக இருக்கியா, உனக்கு எகெயின்ஸ்ட் ஒரு ப்ரூஃப் என்கிட்ட இருக்குது, அந்த ப்ரூஃப் நான் போலீஸ்கிட்ட கொடுக்கூடாதுன்னா நீ இந்த இடத்துக்கு வா, வரப்போ பாய் ஃப்ரெண்டையும் கூட்டிகிட்டு வா, கூடவே ஒரு பெரிய சுக்கி செட்டு வா, அந்த ப்ரூஃப்லாம் நான் அவ்வளோ சேர்த்து வச்சிருக்கேன், அது திரும்ப அவங்கள்ட்ட தந்துடுறேன்னு சொல்கிறப்ப இவளுக்கு ஒன்றும் புரிய முடியுது. சரி, நம்ம அவங்க கூப்பிட்ற இடத்துக்கு போவோம், நம்ம அந்த ப்ரூஃபை வாங்கினதுக்கப்புறம் ஒன்று போட்டு தெளிடலாம், தென் அதுக்கிட்ட இந்த ஒரு பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லிட்டு நம்பி இவங்க 2 பேரும் அங்கே போகிறாங்க. ஹீரோ சொன்ன மாதிரியே ஒரு சுக்கி செட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோ எங்கே வர சொல்லியிருப்பானா, அவனுக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குல்ல, அந்த இடத்த அவங்க 2 பேரும் வர சொல்லியிருப்பான். ஒரு கண் எடுத்து மேலே வைக்கிறப்ப அவங்க நம்ம ஹீரோ கொள்ளன்னு பார்ப்பாங்க. பட் நம்ம ஹீரோ நான் முட்டால அவன் வச்சுட்டு ஒரு பொம்மை கண்ணு 2 பேரும் அடிச்சு போட்டு ஷாக் கொடுத்து மயக்கிடுவான். கட் பண்ணா 2 பேரும் பல்லு பிடுங்குற சேரில் உட்காந்துருப்பாங்க. 2த்துக்கு செம பயம் ஆரம்பிச்சிருது. அந்த பாய் ஃப்ரெண்ட்லாம் பயத்தில் யூனியன் போக ஆரம்பிச்சிடறான். நான் மாரி அந்த பாய் ஃப்ரெண்டை பார்த்து, ஏண்டா என் ஆமையை சூப் போட்டு குடிச்சு அது நல்லா இருக்குன்னு என்கிட்ட சொன்னீங்களா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா, உங்கள் 2 பேரோட 32 பள்ளியும் பிடுங்கி கொள்ள போகிறேன், உங்கள் 2 வருஷம் அவளை கொடூரமாக இருக்குன்னு சொல்கிறப்ப 2த்துக்கு பயம் ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோலாம் கெஞ்சியை கேட்க ஆரம்பிச்சிடா, ப்ளீஸ் என்னை விட்டுரு, நான் இப்போ கூட ஒன்றா தான் லவ் பண்ணுறேன், நீ சொன்ன இப்போ கூட உங்கள்கிட்ட வந்துடுறேன், அவன் தான் மாதிரி இந்த மாதிரிலாம் பண்ண வச்சான், ப்ளீஸ் என்னை விட்டுன்னு கெஞ்சி கேட்குறப்ப, ஓ நீ அந்தளவு நல்லா பொண்ணா, சரி நீ ஏதோ செல்லோட வாசிப்பேன்னு சொன்னீல, அதை எனக்காக வாசிச்சு காட்டு, எனக்கு அம்மாலாம் வாசிப்பாங்க, எனக்கு அதை மட்டும் பண்ணி காட்டுன்னு சொல்கிறப்ப இவ்வளோ சேர்ந்து அதெல்லாம் வாசி காமிச்சிட்டு இருப்பா. ஆனால் நம்ம ஹீரோன்னு அதோட ஒரு ஆளா திரும்பவும் நம்ம மீன் கட்டி போட்டுறான். இப்போ அவன் பாய் ஃப்ரெண்டை பாரு, நான் என்னெல்லாம் பண்ணுறேன்னு பாருன்னு சொல்லிட்டு அவனோட ஒவ்வொரு பள்ளியும் ஒன்றா பிடுங்கிட்டு இருக்கான். அப்படியே உயிரெலாம் போயிட்டு வந்துட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் அந்த பாய் ஃப்ரெண்ட் பிளட் லாஸாக இறந்தே போயிட்டான். பார்த்தா ஃபார்ம் ஹவுஸில் குழி தண்டு வச்சிருப்பான். அந்த இடத்துல அந்த பாய் ஃப்ரெண்டை போச்சுட்டு, பார்த்தியா இப்போ அவன் பாய் ஃப்ரெண்ட் செத்து போயிட்டான், அடுத்து நீ தான், உனக்கு அதை தான் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவளோட 32 பள்ளியும் ஒன்றா பிடிக்கிட்டு இருக்கான். பார்த்தா அவளுக்கு ஒரு பாதி வீடு தான் இருக்கும், லைட்டாக நனவு மட்டும் இருக்கும். கட் பண்ண இந்த பக்கம் போலீஸ் காமிப்பாங்க. அவங்க நம்ம ஹீரோனை விசாரணை கூப்பிட்டுருப்பாங்களே, பட் நம்ம வந்திருக்க மாட்டா, என்ன அந்த பொண்ணு கவலைத்திமுறை ஆயிடுச்சா, நம்மளும் அந்த பொண்ணு வீட்டுக்கு போவோம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் பார்த்துருப்பாங்க. பட் நம்ம ஹீரோனை இருந்திருக்க மாட்டா, அவளோட பாய் ஃப்ரெண்ட் இருக்க மாட்டாங்க. பட் அந்த வீட்டில் புதுசாக ஒரு சிசிடிவி கேமரா இருக்கும். இதை மாட்டும் நம்ம ஹீரோ தான். அந்த கேமரா செக் பண்ணி பாருங்கன்னு இருக்கிறப்ப பார்த்த வீடியோ இருக்கும். பார்த்தா நம்ம ஹீரோனா அவங்க பாய் ஃப்ரெண்டும் சூக்கேஸில் எடுத்துட்டு வீட்டு ஓடி போகிற மாதிரி இருந்திருக்கும். இதான் நம்ம ஹீரோ பண்ண பிளானு. வரப்போ கூட ஒரு பெரிய சூக்கேஸ் எட்டவங்கன்னு சொல்லியிருப்பாள், இதுதான் அவன் பண்ண பிளானு. நம்ம ஹீரோனா அவங்க பாய் ஃப்ரெண்டும் போலீஸுக்கு பயந்து உருட்டு ஓடி போயிட்டாங்க, இந்த மாதிரி காட்டணும். இதை பார்க்குற போலீஸும், ஓ ஊருட்டு ஓடி போயிட்டாங்களே, அவங்க எங்கே போனாலும் விட மாட்டோம், தேடிங்கன்னு சொல்லிட்டு போலீஸோட ஃபுல் கவனமும் இப்போ நம்ம ஹீரோ பக்கம் தான் போயிட்டுருக்கு. பட் நம்ம ஹீரோனை தான் அவன் கொடூரமாக சாவடிச்சிட்டால, இப்போ நம்ம ஹீரோட எல்லா போலையும் பிடிக்கிட்டான். தென் நம்ம ஹீரோனை குழியில் வச்சு, என்ன உன்னோட கொடூரமாக சாவடிக்கணும்னு நினைக்கிறியா, பட் ஐ ஸ்டில் லவ் யூன்னு சொல்லிட்டு நம்ம மீன் அங்கேயே போச்சிருவான். தென் நம்ம மீனோட சமாதி பக்கத்துலேயே அப்படியே நம்ம ரசித்து படுத்திருப்பான். இதோட ஃப்ரெட்டிங்கிற இந்த படம் முடியுது. ஸோ கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் ஹாலிவுட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை அடுத்த நாள் ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் கைஸ்.